ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு மோமோஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் சூடானோடனே 10 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு அளவு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே மீடியம் சைஸ் ஆனியனையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் எல்லாம் வதங்கிடும். கூடவே நான் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டும் பீன்ஸும், உங்களுக்கு விருப்பப்பட்ட கேபேஜ், குடமிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்தது கேரட்டு பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிட்டு காய் வேகிறதுக்கான தண்ணியை கொஞ்சம் தெளித்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுலேயே காய் வெந்து வந்துடும். ஆவிலே காய் வெந்து வந்துடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் அது உள்ளே சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நான் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர வதக்கி எடுத்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் இருந்ததுன்னா சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி
தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மோமோஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் ரவுண்டாக மீடியம் சைஸில் தட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ரிப்பன் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சூடாக இந்த மாதிரி செஞ்சு தாங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு மேக்ஸிமம் கொடுங்க. பசங்களுக்கு மைதாவை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறாங்க, ஒரு 10 minutes பேசிக்கிறாரு.